வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நாங்கள் மீண்டுமாய் நமக்காய் கல்வாரியிலே ரத்தம் சிந்தி மீட்டு நம்மை தம்முடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்து தம்முடைய சமூகத்திலே வைத்திருக்கிற அந்த நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். இதுக்கு எல்லாருமாய் நாங்கள் ஒரு மனதாய் சேர்ந்த அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் அவர் அன்று கல்வாரியிலே சிந்தின மாமையிலே சிந்தின அந்த ரத்தத்தினாலேயே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனிடம் சேரத்தக்க ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த நாளிலும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. முள்மூடி பாரமோ தேவனே, இரத்தமும் வடியதோ சிரசினில், இவையாவும் எனக்காக தேவனே. முழங்காலில் நிற்கிறேன் ராஜனே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காய் கர்த்தாவே ஆண்டவரே, நீங்கள் அப்பா கல்வாரியிலே அந்த சிந்தின ரத்தத்தினாலே கர்த்தாவே அப்பா நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்குள்ளாய் அப்பா எங்களுக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே பிதாவாகிய தேவனிடம் சேரத்தக்க ஸ்லாக்கியத்தை நீங்கள் பெற்றுக் கொடுத்த அந்த பெரிதான கிருபைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் நீங்க உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்கள் ஆண்டவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை நீங்கள் தெரிந்து எடுத்தப்பா உம்முடைய சமூகத்திலே அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னித்து சுத்திகரித்து ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி அப்பா எங்களை மீட்டு வைத்திருக்கிற பெரிதான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையின் பகுதி முழுவதையும் அப்பா நீங்கள் ஆட்கொள்ளுவீராக ராஜா. உம்முடைய சமூகம் தந்து வழி நடத்தும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா தேவி ஆவியானவரை நீங்கள் தாமே அப்பா ஆண்டவரே ஆட்கொண்டு நடத்தும்படியாய் அப்பா கர்த்தாவே உம்முடைய சமூகம் பிரசன்னம் தந்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஆராதனை முழுவதையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நாங்க இப்ப கூட ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துக்கிரியலினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமீன். முன்னே அந்நியராயும் துக்கிரியல்லே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த நம்மை அவர் பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாய் தம்முடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த அவர் மரணத்தினாலே நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 14வது வசனத்தையும் வாசிப்போம்.
1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் எண்ணிப்பாக்கிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் எண்ணிப்பாக்கிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாங்கள் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நீங்களை தம்முடைய இரத்தத்தினாலே அவர் மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே நம்மை அவர் மீட்டிருக்கிறார். ஆமென். எனவே அந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் அவருடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் அவரை உயர்த்த போகிறோம். அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். அவர் நமக்காய் அன்று சிலுவையிலே தாகம் தாகம் என்று அவர் கதறி, அவர் நம்முடைய மீட்புக்காய் அவர் அன்று சிலுவையிலே கல்வாரியிலே அவர் தாகம் தாகம் என்று கதறினார். இன்று நாங்கள் அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடைந்ததப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே
ஹல்லேலூயா. அவர் நம்ம அணைக்கிற கரம். அவர் பூமியிலே மனுஷ ரூபமாய் உலாவின பொழுது அவருடைய கரங்கள் நன்மை மாத்திரமே செய்தது. ஹல்லேலூயா. அந்த கரங்களிலே அவர் ஆணிகள் கடாவப்பட்டது. ஏனென்று சொன்னால் நினக்காயம் உங்களுக்காயம். அவருடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. அது எனக்காயம் உங்களுக்காயம். அந்த நல்ல தேவனை ஆராதிக்காமல் எப்படியா இருக்க முடியும்? தேவ பிள்ளைகளே, அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவர் மாத்திரம் தான் துதிகளுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் அவர் ஒருவர். அவர் எங்களுக்காய் பாவங்களை சுமந்தார். அவர் எங்களுக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். ஆமீன். அந்த தேவனை நாங்கள் ஆராதனை செய்வோமா? ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை
அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நமக்கு சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய ரோகங்கள், அவர் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். தேவ பிள்ளைகளே, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. அவர் மாம்ச சரீரத்தை கிழித்து அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாங்கள் பிதாவாகிய தேவனிடம் போகத்தக்க ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம், நமக்காய் சிந்தப்பட்ட அந்த ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற அந்த ரத்தம், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து இயேசு நமக்காய் பலியாகினாரே. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம், அது அந்த ரத்தத்திலே நமக்கு ஜெயம் உண்டு, நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு மீட்பு உண்டு. நமக்கு எல்லாமே அவருடைய ரத்தத்தினால் தான் கிடைத்திருக்கிறது. ஈசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, ஈசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் அழிவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் அழிவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனவியாகுல வேதனையால் தீர்வை ரத்தமழை வந்ததே, மனவியாகுல வேதனையால் தீர்வை ரத்தமழை வந்ததே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மனசாட்சியை சுத்தி அழைத்திடும் நாம் இயேசுவின் ரத்தமே, மனசாட்சியை சுத்தி அழைத்திடும் நாம் இயேசுவின் ரத்தமே,
பெற்ற ரத்தம், நம்முடைய கொடூர பாவங்கள் எல்லாவற்றையும் அது கழுவின அந்த ரத்தமாய் இருக்கிறது. நம்முடைய எல்லா விதமான அக்கிரமங்கள், நம்முடைய எல்லா விதமான மீறுதல்கள் எல்லாவற்றையும் அந்த ரத்தம் கழுவி நம்மை சுத்திகரித்து இப்பொழுது நாங்கள் எப்படியா இருக்கிறோம்? நாங்கள் நீதிமான்களாய் அவருடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் குற்றமற்றவர்களாக நிற்கும்படியாய், நாங்கள் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் மாறும்படியாய் அந்த பாவம் அறியாத அந்த பரிசுத்தர் அவர் பாவமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காய், எனக்காயும் உங்களுக்காயும் அவர் தம்மை தாமே வெளியாய் கொடுத்ததினால் நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய ரத்தம் தேவை. நாங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நாங்கள் மீட்கப்படாமல் அவருடைய மாசற்ற பரிசுத்த குற்றமில்லாத விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். அந்த ரத்தம் தேவ பிள்ளைகளே, அது பரிசுத்தமான ரத்தம். நமக்காய் சிந்தப்பட்டது, நமக்காய் சிந்தப்பட்டது, எனக்காய் சிந்தப்பட்டது, உங்களுக்காய் சிந்தப்பட்டது. அவர் அந்த மகா பிரதான ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியர் பயத்தோடு நடுக்கத்தோடும் போவார். போயிட்டு அவர் அங்கே பலியை செலுத்திவிட்டு அவர் திரும்பி வர, அங்கே இருக்கவும் முடியாது. அவர் அங்கே போய் அந்த உடனே அதை சேர்த்து போட்டு அவர் திரும்பி வர வேணும். அந்த ரத்தத்திலே ஏதாவது பழுது இருக்குமானால் அங்கே அவர் இறந்து போய் விடுவார். அவர் அங்கே இறந்து விடுவார். ஆனால் நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு அவர் நமக்கு முன்பாய் அங்கே சென்று நமக்காய் அவர் தம்மை தாமே பலியாய் கொடுத்து அவர் இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்து இப்பொழுதும் கூட எனக்காயும் உங்களுக்காயும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன்! அந்த நல்ல தேவனை நாங்கள் ஆராதிப்பது, நம்மை உயர்த்துவது நமக்கு கிடைத்த பெரிதான ஸ்லாக்கியமாயிருக்கிறது. அந்த விலையேற பெற்ற ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. அந்த குற்றமில்லாத ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. அந்த அவருடைய மாசற்ற அவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. தேவ பிள்ளைகளை, இப்பொழுதும் கூட நாங்கள் இந்த ஒரு ஸ்டான்ஸாவை பாடி நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அந்த சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காயும் உங்களுக்காய் வந்த விலையேற பெற்ற ரத்தம், எனக்காயும் உங்களுக்காய் வந்த மாசற்ற ரத்தம், அது எனக்காயும் உங்களுக்காக சிந்தி அவர் நம்மை மீட்டிருக்கிறார். ஈசு ரத்தமே, 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 ஈசு ரத்தமே, 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 அந்த விலையேற பெற்ற ரத்தம் தேவ பிள்ளைகளே, எனக்காயும் உங்களுக்காயும் சிந்தப்பட்டது. அந்த நம்முடைய கொடூர பாவங்களை அந்த ரத்தம் நமக்காய் கழுவினது. அந்த கல்வாரியிலே நமக்காய் அவர் சிந்தின அந்த
அந்த ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் எப்படியா இருக்கும் பொழுது அவர் நம்மை மீட்டார். நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவர் நம்மை மீட்டார். தேவ பிள்ளைகளே, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில், நாங்கள் சத்துருக்களாய் இருக்கும் பொழுதே அவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு பெரிது, அவருடைய இரக்கம் பெரிது, கிருபை காருண்யம் பெரிதாய் இருக்கிறது. நமக்காய் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததினாலே இந்த நாளிலும் நாங்கள் மீட்கப்பட்டவர்களாய், நாங்கள் விடுதலையானவர்களாய், நாங்கள் அவருடைய சொத்து சம்பத்துகளாய் நாங்கள் இருக்கிறோம். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின்
நம்மை தாமே நமக்காய் ஒப்பு கொடுத்து அவர் நம்மை மீட்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடி எடுத்து அதை சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களாலும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அவர் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நமக்கு இருந்த அந்த டெத் பெனால்டி அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் முறித்தார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவன் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் ஆணி அடித்து விட்டார். தேவ பிள்ளைகளே, நமக்கு ஜெயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஜெயம் பெற்ற நாங்கள் அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் எல்லா உள்ளக்கம், மாமிசம், பிசாசு எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் விரும்புகிற பிரகாரம் அந்த பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். தேவ பிள்ளைகளே, அப்படியான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். என்றால் நமக்காய் கொடுக்கப்பட்டது அவருடைய விலையேற பெற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. நாங்கள் வெள்ளினாலும் பொல்லினாலும் நாங்கள் மீட்கப்படவில்லை. சொல்லுங்க, என்னத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற குற்றமற்ற பரிசுத்த ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஒருவர் இப்பொழுது கூட அந்த நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடுங்கள். தேவனுப்படியாய் நமக்காய் செய்த இந்த கிரியையினாலே இந்த நாளில் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை தேவ பிள்ளைகளே. நாங்கள் என்ன செய்ய? அவரை விசுவாசித்திருக்கிறோம். அவரை விசுவாசிக்கத்தக்கதாய் நம்முடைய உள்ளத்திலே அவர் விசுவாசத்தை தந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிற, பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடமாய் வரான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நம்மை பிதாவாகிய தேவன் அவர் இழுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனபடியினால் தான் நாங்கள் இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய்த்தான் நாங்கள் பிதாவிடம் போக முடியும் என்றால் அவர்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். எனவே ஒருவர் அந்த நல்ல தேவனுக்கு நன்றியை செலுத்துங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். ஓ மகரகண்ட தகப்பரே, அப்பா அந்தாவே சோத்திருக்கிறோம் ராஜா. எனக்காக தகப்பரே, எங்களுடைய பாவங்கள், சாவங்கள், தரித்திரங்கள், நோய்கள் எல்லாம் தகப்பரே பிரதான ஆசிரியரா தகப்பரே, எங்களுடைய பாவத்தை சிந்த தகப்பரே நீர் ஒப்பு கொடுத்த ஐயா கிருபை நிறைந்தவரே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே ராஜா தகப்பரே. ஐயா எங்களுடைய துன்பங்களையும் பரிகாசத்தை நீர் ஏற்றுக்கொண்டீரே ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா ரத்தம் சுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று தகப்பரே எனக்காக தகப்பரே அப்பா எங்களுடைய தகப்பரே எங்களுடைய பிள்ளைகள் மருமகன் பேர பிள்ளைகள் சபை பிள்ளைகளுக்காக ரத்தம் சுத்தி வீட்டு கொண்டு ஒன்றுக்குமே தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினால் உமக்கென்று வாழ கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. மனசாட்சியில குத்துண்டவளா தகப்பரே, எத்தனை தாக்கத்திலிருந்து எங்கள் தூக்கி எடுத்த கண்மனை கோட்டை மரணமான தேவாதி தேவரே சோதரிக்கும். எனக்காக தகப்பரே 150 கிலோ சிலுவையை ஐயா சுமந்தீரே ராஜா. அந்த பாரமான சிலுவையை எனக்காக என் பிள்ளைகள் வருவார் பேரப்புள்ள சபை பிள்ளைகாக சுமந்தீரே ராஜா. எல்லாமே நீர் செய்த எங்களுக்கு செய்த ஈவையா ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ செய்ய பரிசுத்தமாக வந்தினே ராஜா. ரட்சிப்பை தந்தினே பரிசுத்தாவினால் நிரப்புறினே ராஜா. துதிகர மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. இனி யோசித்தீரே, இனி நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே.
முன்னே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க கொண்டு வந்து பாருங்க. அந்த சிலுவையை தூக்கி கொண்டு, அந்த பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு அந்த மலையிலே அவர் போகும் பொழுது, அவர் தடுமாறி போகும் பொழுது அவர் விட்டு கொடுக்கவில்லை. தேவ பிள்ளைகளே, அவருக்கு புறக்கணிக்கவில்லை. ஏனென்றால் நமக்காய் நம் மீது கொண்ட அந்த அன்புக்காய் அவர் நம் மீது கொண்ட அந்த அன்பினாலே அவர் என்ன செய்தார்? ஒன்றையும் அவர் புறக்கணிக்கவில்லை. அவருடைய அன்பு அவ்வளவு மாறாத அன்பு, மறவாத அன்பு, நித்தியமான அன்பு, எல்லையற்ற அன்பு. அந்த அன்புக்கு விலை நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, நீங்க செய்த சகல உபகாரங்களுக்காய் நான் என்னத்தையப்பா செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய நாமத்தையே நான் தொழுது கொள்வேன். என்னுடைய ஜீவன் உள்ள நாள் வரையிலும் ஆண்டவரே உண்மையே நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லி நாங்கள் எந்த நாளும் நாங்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆமேன். எனவே தேவ பிள்ளைகளை அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்றபடி இப்பொழுதும் கூட நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். எல்லாருமாய் ஒருமித்து நம்முடைய போதகருக்காய். அவர் பலவீனத்தோடு இருக்கிறார், இன்னும் அவருக்கு சரியான உடம்பிலே சுகம் இல்லை. அவருடைய வசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். அந்த வார்த்தையானது ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. எனவே நாம் கூட இப்பொழுது நம்முடைய மீட்பருக்காய் ஜெபித்துக் கொள்ளுவோம். அவருடைய தழும்புகளை அவருடைய காயப்பட்ட அந்த கரத்தை தொட்டு சரீரத்திலே என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ, என்னென்ன பகுதிகள் முடியாமல் இருக்கிறதோ என் தேவனால் சுகப்படுத்த முடியும். அல்லேலூயா. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவர்கள் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த தேவன் தாமே நாங்கள் ஒருமித்து மன்றாடுவோம். நம்முடைய மீட்பருக்கு நல்ல பூர்ண சுகத்தை கொடுத்து இன்னுமாய் அவர் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாய் இருக்கிறது. அநேகருக்கு ஆசீர்வாதமான அந்த பாத்திரமாய் இன்னும் மாற்றும்படியா நல்ல சுகம், பலம், ஆரோக்கியம் கொடுத்து அவருக்காய் ஜெபித்துக் கொள்ளுவோம். நாங்கள் இப்பொழுதும் கூட ஜெபித்துக் கொள்ளுவோம். சபைக்குள்ளே இருந்து கொண்டும் உணர்வில்லாமல் இருக்கிறவர்கள், இப்படியான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்த இந்த தியாகத்தை அவர்கள் அதை நினைக்காதவர்களாய், உணர்வில்லாதவர்களாய், ஏனோ தானோ என்று இருக்கிறவர்கள், சபைக்குள்ளே இருந்தும் இருதயத்திலே பின்மாற்றமாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாகவும், அது மாத்திரமல்ல தேவனுடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறவர்கள், ரட்சணிய சந்தோஷத்தை இழந்து இருக்கிறவர்கள் தேவனுடைய அன்புக்குள்ளாய் வரும்படியாயும், அவருடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாய் மீண்டுமாய் அவருடைய அன்புக்குள்ளாய் வரும்படியாகவும், உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கும்படியாகவும் நாங்கள் செலுத்திக் கொள்வோம். இப்பொழுது கூட நாங்கள் வேதனைக்குள்ளாய், பாடுகளுக்குள்ளாய் போகிற
துன்பப்படுகிற பரிசுத்தவான்களுக்காய் நாங்கள் ஜெபிப்போம். இந்த வசனத்தின் நிமித்தமும் சாட்சியின் நிமித்தமும் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள், அவர்கள் வருகிற போராட்டங்கள், நிந்தனைகளிலே, அவமானங்களிலே அவர்கள் பின்வாங்கி விடாதபடிக்கு அவர் எதற்காய் பிடிக்கப்பட்டாரோ அதற்காய் அவர்கள் ஆசையாய் தொடரத்தக்கதாய் இன்னுமாய் தேவனுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாகவும் நாங்கள் அப்படிப்பட்டவர்களுக்காய் நாங்கள் ஜெபிப்போம். தகப்பனே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காய் அப்பா நாங்கள் மன்றாடுகிறோம் ராஜா. வசனத்தின் நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் அப்பா துன்பப்படுகிறவர்கள் கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களுக்கு வருகிற சோதனைகள் மத்தியிலே அப்பா ஆண்டவரே நிலைத்து நிற்கத்தக்கதான கிருபையை நீர் கொடுங்க. ஆண்டவரே, அவர்கள் கடைசி காலத்திலே அப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், அந்த தனித்துவம் ஆமீன், ஆமீன். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஐயா ஆண்டவரே, உடைய வசனத்துக்காய் மன்னாக்காய் உடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே நிற்கிறோம். உடைய வசனமானது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற அந்த வசனம் அப்பா இந்த நாளிலும் ஐயா எங்களோடு கூட பேசட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களே அப்பா திறந்தருளுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறதுக்கு செவித்திறன் உள்ளவர்களாய் நீங்க மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய வசனமானது கர்த்தாவே அப்பா வார்த்தையானது எங்களுக்குள்ளாய் கிரியை செய்து அப்பா உணர்ந்து போய் இருக்கிற பகுதிகள் உயிர் அடையட்டும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, இந்த நாளில் பேசுகிற உங்களுடைய தாசரி அப்பா சிலுவை நிழலிலே நாங்கள் மறைத்து நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் வெளிப்படுவீராக ஆவியானவரே. நீங்கள் ஆண்டவரே கர்த்தாவே விளங்கத்தக்கதாய் சுவாமி அந்த ஆழங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்தி தாங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறது மாத்திரம் அல்லப்பா ஆண்டவரே, நாங்கள் அதற்கு அப்பா நாங்கள் பயன் கொடுக்கிறவர்களாய் பலன் கொடுக்கிறவர்களாய் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தான்